எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. மே 4ஆம் தேதி ரிசல்ட்ன்றாங்க. ஆனா அந்த முக்கியமான தேதி அதுவும் வந்து அண்ணன் இங்க இருக்க மாட்டேன்றாங்க, இப்ப இருப்பாங்கன்றாங்க. என்ன கதை போயிட்டு இருக்கு? எனக்கு அதை பார்த்த உடனே ரஜினி சார் வந்து யோகி பாபு கூட ஒரு படம் நடிச்சிருந்தார் தெரியுமா? அதுல சொல்றாரு, இந்த கார் ஓட்டி இறங்கி போற சீன் வந்த உடனே யோகி பாபு சொல்றாரு, பாத்தியா என்ன சொல்லியிருக்காரு பாரதியாரு, ஓடி விளையாடு பாப்பா, கூட விளையாடுற குழந்தைய விட்டுட்டு போவாத பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காருல அப்படின்னு. அந்த மாதிரிதான் விஜய் ஏன் இப்படி ஓடி போறாரு, கூட விளையாடின உன்னை நம்பித்தானே ஊரெல்லாம் உரண்டை இழுத்து வச்சிருக்கோம், நீ பாட்டு கிளம்பி போயிட்டு. அவர் என்ன பிளான்னா, ஆக்சுவலாக அந்த பிளான் போடும்போதே மே 4ஆம் தேதி ஜெயிச்சா இங்கே இருப்போம், தோத்துட்டா தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போயிடுவோம், கேட்டா வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போவோம். இப்போ எனக்கு புரியல, ரெஸ்ட் நீ எடுக்கிறேன்னா எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளே உதயநிதி ஃபேமிலியோட போயிட்டாரு, துபாய்க்கு போயிட்டாரு. நீ போக வேண்டியதானே ஃபேமிலியோட. சரி ஃபேமிலி தான் இல்லைன்னு ஆகிப்போச்சு, தனியாவது போயிருக்கலாமே. ஆனால் தனியாக எப்படி போக முடியும் வெளிநாட்டுக்கு? ஏதோ ஒரு துணை வேணும் இல்லையா? சரி போகிறதா போகிறோம். இந்த வெக்கமே இல்லாமல் ஓட்டு போட்ட அன்னைக்கு சொன்னாங்களே இளம் தலைவர்னு ஒருத்தர், யார், திருசாணி, அவங்களோட பிறந்தநாள் அதுவுமே போவோமே. அது இன்னைக்கு இல்லை, அதாவது எலெக்ஷன் டேட்டு என்னைக்கு, ரிசல்ட் டேட் என்னைக்குன்னு நியூஸ் வெளியாச்சு பார்த்தீங்களா? அன்னைக்கே சொன்னானுங்க, டே மே 4 திருசா பிறந்த நாள்ரா, அண்ணன் ரிசல்ட்டை பார்ப்பாரா இல்லை பிறந்த நாளை பார்ப்பாராடா அப்படின்னு அன்றைக்கே கலாய்ச்சானுங்க. நான் சொல்ல இவங்க கலாய்க்கிறானுங்க, முழு நேரம் அரசியல் இறங்கிட்டாங்க, அதெல்லாம் செய்ய மாட்டாரு அப்படின்னு நான் நம்பினேன். ஆனால் அந்த நம்பிக்கையில் மண்ணை மாறி போடுறது தான் விஜய்க்கு கை வந்த கலையாச்சே. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, முன்னேற்பாடாக டிக்கெட் எல்லாம் பதிவாகி, அந்த பதிவான விஷயம் வெளியே லீக் ஆகி, லீக் ஆன விஷயத்தை வச்சு இவனுங்க ட்ரெண்ட் பண்ணி கதற ஆரம்பிச்சிட்டாங்க. போகிறாரு டிக்கெட்டில் பதிவாயிருச்சு அப்படின்ட்டு. அது வந்து ஒரு ஆப்ஷனலாக, ஜெயிச்சா இங்கே இருப்போம், இங்கே கொண்டாடுவோம், பதவி ஏற்பு அப்படி இப்படின்னு கொண்டாடுவோம், தோத்தா அங்கே பர்த்டே பார்ட்டி கொண்டாடுவோம் அப்படின்ற ஒரு பிளானோட இவனுங்கெல்லாம் காரி துப்பியிருக்காங்க. நீ வேணால் உன்னை வச்சு நாங்கள் வந்து ஊரெல்லாம் சண்டை வெளுத்து விட்ருக்கோம், நீ பாட்டு இப்படி வந்து போகிறான்னு கிளம்பிட்டா அப்புறம் எங்கள் பொழப்பு என்ன வருது? நீ வந்து ஏதோ முட்டு கொடுக்கணும்ல, தோத்துட்டா வந்து விஜய் சொல்லணும்ல திமுக சதி, கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு முட்டு கொடுக்கணும்ல. அது ஆதவர்ஜுனாவோ இல்லை புசி ஆனந்தோ இல்லை இவங்களாம் கொடுத்தா ரீச் ஆகாது. இப்போ தோத்த பிறகு இவர் தான் வந்து சொல்லணும், மனசை திடமா வச்சுக்கோங்க, தப்பான முடிவுக்கு எதுவும் போயிடாதீங்க, நம்ம வந்து ஒரு இது வைப்போம், அதாவது இந்த கவுன்சிலிங். ஆமாம், நம்ம சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது அது அண்ணன் சொன்னதான் நாங்கள் ஏற்றுப்போம், அண்ணன் என்ன ஆவாருன்ற பயம் இவங்களுக்கு, இவங்க என்ன ஆவாங்கன்ற பயம் நமக்கு, அண்ணன் என்ன ஆவாங்கன்ற பயத்தில் இவங்கெல்லாம் இருப்பாங்களே. ஸோ இப்படி மாற்றி மாற்றி ஆறுதல் சொல்கிறதுக்காக நீங்கள் இங்கே இருக்கணும்ண்ணே, இருங்கண்ணே அப்படின்றதுக்காக எல்லாம் கழுவி ஊற்றிருக்கானுங்க. ஸோ நீ வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகல, பர்த்டே பார்ட்டிக்காக தான் போயிருக்க. நீ பர்த்டே பார்ட்டி முக்கியமாக நாங்கள் முக்கியமாக? இங்கே எத்தனை பேர் உயிர் போராடிட்டு இருக்கு, ஊசல் ஆடிட்டு இருக்கு உனக்காக. கரூரில் தான் வந்து செத்து போனப்போ நீ நிற்காமல் போயிட்ட, உன்னை நம்பி ஓட்டு போட்டிருக்கோம் நாங்கள், எங்களுக்காவது நீ நிற்கணும், நீ நின்று தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த இது வந்து ஃபஸ்ட்டு லண்டனுக்கு போகிறதா இருந்தது. லண்டனுக்கு போனால் வேறு ஏதாவது கிளப்பி விட்டுருவாங்க, சங்கீதா கூட சமரசத்துக்காக போயிட்டார் அண்ணன் அப்படின்னு ஏதாவது வதந்தி கிளம்புவானே. அது வேண்டாம், நம்ம தான் டைவர்ஸ்ன்ற அளவுக்கு போயிருக்கோம், அப்புறம் ஜட்ஜு வேற கூப்பிட்டு காரித்து போவார், அதனால அது வேண்டாம், நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு போவோம் அப்படின்னு. ஆமாம், கடைசியில் அதுவும் வேண்டாம், இவனுக்கு தொல்லை தாங்க முடியல, ஒரேடியே எலெக்ஷன்லாம் முடிஞ்சு தோத்துக்கிட்டு முடிச்ச பிறகு படத்துக்கு நடிக்கிற மாதிரி போயிடுவோம். இப்போது ஏற்கனவே முன்னேற்பாட பல விஷயங்கள் வந்து தாவேகா தரப்பாக செஞ்சு வச்சுருக்காங்க, தோத்துடா இதெல்லாம் சமாளிக்கிற மாதிரி ஒரு விஷயம். இப்போ ஏற்கனவே ஜனநாயகம் லீக் ஆயிடுச்சு, இவங்களே லீக் பண்ணிட்டு ஐயோ லீக் ஆயிடுச்சுப்பா, ப்ரொடியூசர் நஷ்டமாயிட்டாருப்பா, நான் உடனே நடிச்சு கொடுத்துட்றேன்ப்பா, இதெல்லாம் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. எப்படி நம்ம தோத்துருவோம், தோத்த பிறகு நான் படம் நடிக்கிறேன்னு அதை வச்சுட்டு அண்ணன் தோத்தாரு அதனால சினிமாவுக்கு போயிட்டாருன்றவாங்க. இப்போ பாருங்க ஒரு ஃபன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை சொல்லும் தான் ஞாபகம் வந்துச்சு, இந்த படத்தோட எடிட்டர் பிரதீப் அவர் அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த கதை மட்டும் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் 6 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 3 பேர் அரெஸ்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சரா ஒருத்தன் வந்தான், அவன் தான் வந்து படத்தை லீக் பண்ணா, அவனை ஒருத்தனை அரெஸ்ட் பண்றாங்க, பெயில் கதைன்னு போயிட்டு இப்போ இவருக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது உண்மையான குற்றவாளி வந்து மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி யாரே கை காட்டிட்டு தான் இருப்பாங்க, டே நீ போய் மாட்டிக்கோடா, டே நீ போய் மாட்டிக்கோடா, நான் மாட்டினா ரொம்ப அசிங்கமா போயிருந்தா அப்படின்னு ஒருத்தரே கோர்த்து விடுறது. அவனுங்களும் அண்ணன் நம்ம போன உடனே வெளியே எடுத்துருவாரு ஏதாவது பண்ணி, அண்ணன் தானே விஜய் அண்ணன் தானே இந்த இந்தியாவுக்கே பிரதமர், அதுக்கடுத்து ட்ரம்ப்புக்கு லெவலில் போட்டி கொடுக்க போறாரு இல்லையா. அண்ணன் நம்மளை எப்படி இந்த சினிமா படத்தில் படியை ஏற்றுட்டு நீ போயிடு, நான் உன்னை வந்து வெளியே எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க தமிழ் சினிமா படத்தில். இவனுங்களும் அதை நம்பி உள்ளே போயிடுறது. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே செய்யறது கிடையாது. நான் செத்தவனுக்கே தண்ணி ஊற்ற மாட்டேன், ஒரு பாட்டிலுக்கு தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டேன், உனக்காடா நான் வந்து வெயிலில் வெளியே எடுக்க போகிறேன், வாய்ப்பு இல்லை, அதனால உள்ளே போனால் அடடா ஏமாந்துடுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ஒப்புக்கிறது. ஆனால்
தானே. அது மெயின் திருடினவன் யாரோ, அதான் வெள்ளம் சாப்பிட்டேன் ஒருத்தன் விரைச்சு போடுறவன் இன்னொருத்தன் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி பண்ணது யாரோ, என்ன பலிகடாக்கிட்டாங்க, என்ன எப்படியா காப்பாற்றுன்னு. அப்போ நீ பண்ணலன்னா யார் பண்ணது? ஏதோ லிங்க் போயிருக்கு, அதனால அடுத்தது அவரு தூக்கப்படுகிறார். அதாவது லூப் ஹோல் பண்ணி போயிட்டே நீ வா நீ தானே மாட்டின, அப்போ உள்ள போ, இல்லைன்னு நான் இல்லைன்னு அவன், நீ வா நீ தானே மாட்டின, நீ இல்லைன்னு நான் இல்லைன்னு அவன், அப்போ அவனை பிடி. இப்படி ஒருத்தராக பிடிக்கும் போது தான் ஃபைனலாக எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் உண்மையான ஆள் மாட்டுவாங்க. அது வரையும் அவன் ஈஸியாக இருப்பான். நீ பேசு, நீ என்ன பேசுறியே பேசு அப்படின்ட்டு பேச விட்டு வேடிக்கை பார்த்து, இல்லை அது மாட்டினா என்ன மாட்டுறதுலாம் என்னன்றதை விட மாட்டிக்கிட்டா தெரிஞ்சிடல இதெல்லாம் பண்ணது, இந்த மாதிரி சென்ட்ரல்லாம் பண்ணது யாரு அப்படின்னு தெரிஞ்சிடல. அப்ப நீ ஒரு தேர்தல் வெற்றிக்காக சிஎம் பதவிக்காக என்ன வேணாலும் கூட நம்பி இருக்கவனே குழி தோண்டி புதைக்கிற ஒரு ஆள் அப்படின்ற உண்மை வெளியாயிடும்ல. ஸோ அதனால அது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு உண்மையான குற்றவாளி யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ இது ஒரு புறம் இருக்கும்போது அண்ணனை வந்து கேஸ் போட்டு உள்ள தள்ளுறதுக்கான வேலையில இறங்கியிருக்காங்க. அது என்ன கேஸ் எனக்கு அது புரியவே இல்லை. எத்தனை கேஸ் தான் எலெக்ஷன்ல இருக்கும் போது கேஸ், இப்போவும் கேஸ்னா அந்த கேஸ்ல வந்து அரசு போட்ட கேஸ், இவங்களா வாண்டடா போய் வாங்கின கேஸ். இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்காக இவங்களாம் வாண்டடாக போய் டெல்லியில் இருக்க உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி வேணும்னு சொல்லி வாங்கின கேஸு சிபிஐ கேஸு. அதுக்கப்புறமா வந்து இப்போ இந்த இவங்கெல்லாம் படம் லீக் ஆயிடுச்சு, உடனே சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு மேபி அதில் ஒரு கேஸ் மாட்டலாம். பிரச்சாரத்துக்காக 2 கேஸ் வாங்கினால இப்போ இந்த கேஸ்லாம் பத்தாதுன்னு, அதாவது கோவையில் கணபதி பகுதி அப்படின்ற பகுதியை சார்ந்த விசிகாவுடைய தொண்டரணி அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அவர் என்ன கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னா, சும்மா இல்லாமல் இந்த லாஸ்ட் பிரச்சாரத்தப்ப அவர் என்ன சொன்னார், இந்த கிண்டர் ஜாய் கேட்பீங்க, காரு பொம்மைலாம் கேட்பீங்க, அந்த மாதிரி டிவி கேக்கு ஓட்டு போடுற வரை விடாதீங்க, ஓட்டு கேளுங்கன்னு கூட சொல்ல, டிவி கேக்கு ஓட்டு போடுற வரை விடாதீங்க, அடம் பிடிங்க. அதாவது அடம் பிடிக்கக்கூடாதுப்பா, ஒழுக்கமான பையனாக இருப்பா அப்படின்னு சொல்கிறவன் தான் நல்ல மாமா. ஒரு குழந்தைக்கு ஒரு மாமனாக இருக்கவன் என்ன சொல்லுவான், டேய் அப்பா அம்மா பேச்சுக்கிறா, அடம் பிடிக்காதரா, பெற்றவங்க பாவண்டா, கஷ்டம் நஷ்டம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல. இந்த விஜய் மாமாவுக்காக நீங்கள் வந்து அடம் பிடிச்சி ஓட்டுவாங்க. இதெல்லாம் எவ்வளோ எந்த தலைவருமே இந்தியாவில் மோடி கூட இந்த வேலையை பண்ண மாட்டார். மோடியை தான் நம்ம வந்து இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் தலைவரை நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் கூட இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தனமான வேலை. அப்போ அந்த குழந்தைங்க கிட்ட உளவியல் ரீதியாக நீங்கள் எந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறீங்க, இதுக்கு நன்றி வேற, வெக்கமே இல்லாமல் நன்றி வேற, நீங்கள் தான் வழி நடத்திட்டு போனீங்க. இந்த இதெல்லாம் என்ன, இதுக்கு பேர் என்ன தெரியுமா, அசிங்கம், கேவலம். அதை செஞ்சுட்டு இப்போ அந்த ஒவ்வொரு பெத்தவங்களும் கதறாங்க. அதில் ஒரு பெத்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நீ டிவி கேட்க ஓட்டு போட்டால் தான் நான் சாப்பிடுவேன், நான் படிப்பேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். இன்ஸ்டால ஒரு ரீல்ஸ்லாம் பார்த்தேன், ஒரு பொண்ணு காலெல்லாம் விது, அப்பா நீ டிவி கேக் தான்ப்பா போடணும் அப்படி. அப்போ இந்த ஒவ்வொரு வீட்டில் இந்த குழந்தைங்களோட மனநிலையை வந்து இவர் என்னவா மாற்றி வச்சிருக்காருன்னா, டிவி கேக் ஓட்டு போடணும், இல்லைன்னா அடம் பிடிக்கணும், பெத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மாற்றி வச்சிருக்காரு. இப்போ அவர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னா, என் சொந்த பையன்கிட்ட நானே வந்து பொய் சொல்லிட்டு ஓட்டு போட வேண்டியதாக இருக்குது. ஓட்டு போடுறது என்னோட உரிமை, அது நான் தாவேக போடுறேன், திமுக போடுறேன், பிஜேபி போடுறேன், ஏடிஎம்கே போடுறேன், வாட் எவர், அது என்னோட இஷ்டம், நான் எதுக்கு வேணாலும் போடுவேன். ஆனால் அதை மிரட்டி நம்ம கட்சிக்கு வாங்குங்க அப்படின்னு ஒரு குழந்தைங்களை வச்சு நீ இந்த மாதிரி கீழ்த்தனமாக ஒரு வேலை பார்த்துருக்கல. இப்போ இதை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதன் மூலியமாக என் மகனும் மன ரீதியாக பாதிக்கப்படுகிறான், நானும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கேன். இப்போ இந்த உளவியல் ரீதியான சிக்கல் அப்படின்றது ஏன் ஒரு வீட்டில் இல்லை, ஒவ்வொரு வீட்லையும், இந்த ஒவ்வொரு வீட்லையும் விஜய் இருக்காருன்னு ஒரு உடான் சுட்டார் இல்லையா, ஆமாம் ஒவ்வொரு வீட்லையும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு வீட்லையும் பெற்றவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி மன ரீதியான உளவியல் ரீதியான சிக்கல் வருது. உடனடியாக நீங்கள் விஜய் அவர்கள் வந்து இது பண்ணணும், கைது பண்ணணும். இந்த சினிமாக்கெலாம் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செய்வாங்க, மது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, இனிமேல் இப்படி போட்டோம், தாவேகா விஜய் வந்து தாவேகா கட்சியை வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, அது அடுத்த தலைமுறையை எதை நோக்கி நகர்த்ததுன்னா இந்த மாதிரியான ஒரு மோசமான லாஜிக் தொக்கி நகர்த்திட்டு இருக்கு. ஒரு தப்பான ஒரு விஷயத்தை வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் பண்றது ரொம்ப ஒரு தப்பான. இல்லை நீங்கள் வந்து ஒரு கொள்கை ரீதியாக அவங்கள கொண்டு போங்க, நாட்டில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்போது உங்களுக்கு இவ்வளோ பவர் இருக்கு, ஒரு குழந்தைங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கேட்குற அளவுக்கு ஒரு பவர் இருக்குன்னா, அப்போ அந்த இளைய சக்திகளை, அப்போ அந்த பவரை விஜய் எவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஆமாம், தமிழ்நாட்டோடைய தமிழ மொழி பற்றுக்காக யூஸ் பண்ணலாம், டீலிமிட்டேஷனுக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணலாம், இந்தி திணிப்புக்கு எதிராக யூஸ் பண்ணலாம், எஸ்ஐஆருக்காக யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு அழுகுறானுங்க, எனக்கு ஓட்டு இல்லை ஓட்டு இல்லை பேரு, ஏன்டா லூசு பைத்தியங்களே, எஸ்ஐஆருக்காக போங்கடா களத்துக்கு போங்கடா களத்துக்கு போங்கடா. நாங்களாம் காட்டுக்கத்தான் கத்தணும், திமுகலாம் இறங்கி வேலை செஞ்சாங்க, அப்படியே பூத் லெவல் ஏஜென்சிங்களாம் அப்படி இறங்கி வேலை செஞ்சாங்க. நாங்கள் வீட்லேயே இருப்போம், ஆன்லைன்லேயே இது பண்ணிட்டு இருப்போம், ஆனால் ஓட்டு இல்லை நல்லது. அப்புறம் எப்படி ஓட்டு இல்லாமல் தான் போகும். அப்புறம் இது மீடியாவில் இருந்து ஒப்பாரி வச்சா எப்படி அது வந்து ஓட்டு கிடைக்கும், ஒப்பாரி வச்சா ஓட்டு வந்துருமா?
ஆம்பளை பொம்பளை வெளிநாட்டுல இருந்து கிளம்பி வரல, வாக்காளர் பட்டியலில் உன் பேர் இருக்கான்னு ஆன்லைன்ல செக் பண்ண முடியாதா? பேர் வந்திருக்கா வரலையான்னு ஆன்லைன் செக் பண்ண, டிக்கெட்டு உனக்கு போட தெரியுது, அங்கிருந்து காசு செலவு பண்ணி இங்க வர தெரியுது, வீட்டுக்கு வந்து இறங்குறியே பைத்தியமே, வாக்காளர் பட்டியலில் உன் பேர் இருக்கான்னு பார்க்க தெரியாதா? இத்தனை வருஷம் ஓட்டு போட்டிருக்கல, இது கூட தெரியாம நீ டிக்கெட்டை போட்டு அங்கிருந்து இங்க வந்துட்டு என் பேர் இல்லைன்னா ஓட்டு போட முடியல, திமுக சதி அப்படின்னு. இப்போ திமுக வந்து தெரியுமா, பேரை வச்சோடனே இந்த பேர் இருக்கு, இவங்க வந்து கண்டிப்பா வந்து தாவேகா போடுவாங்க தெரியுமா? அவன் பஸ் இல்ல சதி பண்ணிட்டாங்க. நான் கேட்கிறேன், அந்த 100 பேர் இருக்காங்க, 100 பேருமே விஜய்க்கு ஓட்டு போட போறான். அதில் பாதி பேர் என்னவா போயிருப்பானா, வெள்ளிக்கிழமை ஒரு நாள் லீவ் போட்டால் சனி ஞாயிறு 3 நாள் லீவு, போனோமா சொந்த ஊரில் இருந்தோமா பார்த்தோமா வரலாம் அப்படின்ட்டு போனவங்க நிறைய பேர் இருப்பான். போன கையோட ஓட்டு போட்டு வரலான்னு. விஜய்க்கு ஓட்டு போட வந்தவங்கள தடுத்துட்டாங்க. பேருந்து இப்போ ஒரு இடத்துல 100 பேர் சேரலாம்னா அந்த இடத்துல 500 பேர் சேர்ந்தா நெரிசல் வரதா செய்யும். இப்போ மழை தண்ணி வரதா இதுவும் எப்படி ஒரே நேரத்தில் அதிகப்படியான டென்சிட்டியில் மழை பெஞ்சா வடிகால் வந்து நேரமாகுதோ, அப்படி 100 பேர் போகக்கூடிய இடத்துல 500 பேர் சேர்ந்தா அதுக்கான பஸ் எங்கே இருக்கும்? எல்லாம் கிளம்பி போய் தான் இருக்கும். வர வரை வெயிட் பண்ணி தான் வரணும். அதுக்கு நீங்கள் முன்னேற்பாட இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் போட்டு வந்திருக்கலாம், இல்லை வெயிட் பண்ணி தான் போகணும். சதி பண்ணிட்டாங்க. அப்போ திமுக இதுலேயும் வந்து பார்த்துருக்கு. இப்போ பேர் பட்டியல் எத்தனை பேர் ஊர்லேருந்து கிளம்பியிருக்கான், எத்தனை பேர் வந்து பஸ்ஸில் போகிறான், பஸ்ஸில் போகிறவங்களாம் திமுக ஓட்டு போகிறோம்னா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு. இதை ஒரு விஷயம்னு நீ வந்து அன்றைக்கு தேர்தல் ஆணையத்தில் வந்து போய் புகார் கொடுத்து புசி ஆனந்தும் ஆதவர்ஜனா ஒரு விஷயம் தூக்கிட்டு வந்து பேசுறீங்க, பஸ் கிடைக்கல சதி. ஆமா, போக்குவரத்து நெரிசல், திமுக சதி. அதாவது 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகிட்ட சொன்னா கூட காரி மூஞ்சில புளிச்சுன்னு துப்பிடும். ஆமா, ஒரு விஷயம் அவனோட ஓட்டம் தானே பாதிக்கப்படுது. 100 பேர் வேணானா அதுல 20 பேர் கூடவா திமுக ஓட்டு போட மாட்டான். அதுல 10 பேர் கூடவா வந்து அவங்களோட கூட்டணி கட்சி விசிகாக்கோ கம்யூனிஸ்டுக்கோ காங்கிரஸ்க்கோ ஓட்டு போடாது. ஆமா, அந்த 30மே அவன் இலக்க தானே போறான். அவனுக்கு தானே அது ஒரு இழப்பு. அப்படிங்கும்போது அப்படியே துபாயில இருந்து கிளம்பி வரவன், அங்க இருந்து கிளம்பி வரவன், வெளியூர்ல இருந்து வரவன் பூராமே விஜய்க்காக தான் வர மாதிரி. இதுக்கு முன்னாடி எல்லாம் யாருமே அந்த மாதிரி வெளியூர்ல இருந்து கிளம்பி போய் ஓட்டு போட்டதே இல்லையா? இப்பதான் விஜய் வந்த பிறகுதான் வெளியூர்ல இருந்து கிளம்பி ஓட்டு போட்டு போற மாதிரி. இது வருஷம், அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற ஒரு விஷயம் தான். அது நாங்க வந்ததுனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற, அது வந்து எதிராக வந்து திமுக நிக்குது அப்படின்றது தான். அப்படி பார்த்தா திமுகவுடைய இந்த எம்பி எலெக்ஷன் 2021 நினைக்கிறேன், அப்பெல்லாம் அதிகப்படியா பஸ் விட்டுமே இந்த மாதிரியான நெரிசல் ஏற்பட்டது. அந்த மாதிரி நெரிசல் அப்போ வந்து சொல்லியிருக்கலாம்ல திமுக. அப்பெல்லாம் வந்து திமுக மேலே திமுக பழி போட்டுக்க முடியுமா? திமுக தான் மாநில கட்சியா இருக்குது. இந்த மத்திய, அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பஸ் விடல, பாஜக ஜெயிச்சுடன் திமுக சதிபதினு சொல்ல முடியுமா? அப்படி சதி பண்ணி 40க்கு 40 விஜய், அதாவது திமுக தானே வாங்குச்சு. இப்போ எப்படி சதின முடியும்? இப்போ அதனால பைத்தியக்காரத்தனம். இவங்களாம் ஒரு மித்தை வந்து கிரியேட் பண்றது, இந்த மாதிரியான மித்தெல்லாம். இதெல்லாம் ஓகே. இது நான் ஒண்ணு பார்த்தேன், இது உண்மையா போயா எனக்கு தெரியல. விஜய்க்கும் விஜயோட பசங்களுக்கும் பயங்கரமா ஒரு அப்போசிஷன் தான். அவங்க 2 பேருக்குமே அவங்க ஃபேமிலிக்குள்ள செட் ஆகல அப்படின்னாங்க. அவங்க பொண்ணு வந்து ஏதோ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி அவங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டாங்க அப்படின்றாங்க. அதாவது விஜயோட பிரச்சார இதை போட்டு கண்ணே மணியே அந்த ஜனநாயகன் படத்துல வேற பாட்டை போட்டு அவங்க அப்பா ஜெயிக்கணும்ன்றக்காக பொண்ணு வெயிட் பண்ணதா வந்து இவங்க போட்டு விட்டு ஒரு இது பண்ணியிருக்காங்க. சரி, இவளுங்க வந்து இது உண்மைதானா? தாவேகா தரப்புல இருந்து ஒரு விஷயம் வருதுன்னா அது எனக்கு தெரிஞ்சு ஃபேக்ட் செக் பண்ணி அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது நல்லது. அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃபேக்ட் செக் பண்ணியிருக்காங்க. அந்த ஐடி உண்மை, சரி அந்த ஐடி உண்மையிலே விஜயோட பொண்ணு தானா, அந்த யூசர் யாரு அப்படின்னு ஃபேக்ட் செக் பண்ணிருக்காங்க. கேட்டால் அந்த மாதிரி ஒரு யூசர் நாட் ஃபவுண்டுன்னு வந்திருக்கு. யூசர் நாட் ஃபவுண்டுன்னு வர்றது, அந்த மாதிரி ஒரு யூசர் அது இல்லை. இந்த பொழப்பு எதுக்கு உங்களுக்கு? விஜய் பொண்ணே சப்போர்ட் பண்ணல. இப்போ நான் கேட்குறேன், இப்போ அந்த அளவுக்கு உங்க பொண்ணு வந்து அப்பாவோட பிரச்சாரம், அப்பா எப்போ வருவார் அப்படின்னு உருகிற பொண்ணா இருந்தா பொண்ணு எங்க இருக்கோ அங்க போய் சந்திக்க வேண்டியதானே? நானே வந்து நடுவில் எப்பயோ ஒரு தடவை பேசியிருக்கும் போது விஜய் சங்கீதா டிவோர்ஸ் கேஸ் வரும்போது பசங்க யார் கூட இருப்பாங்க அப்படின்ற ஒரு டாக். சத்தியமா அவங்க வந்து சங்கீதா பக்கம் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க பசங்களுக்கு பிடிக்கல அப்படிலாம் சொல்லிட்டு இதனால திடீர்னு விஜய் பொண்ணே வந்து இப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. பண்ணல அந்த மாதிரி யூசர் நாட் ஃபவுண்டுன்ற அது ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தா யூசர் நாட் ஃபவுண்டுன்னு வந்துரு. இந்த பொழப்பு எதுக்கு உங்களுக்கு? இது பரவாயில்ல, இதை விட என்ன அநியாயம் பண்ணியிருக்காங்க இவனுங்க. விஜய் வந்து சிஎம் பதவி ஏத்துக்கிற மாதிரி மேடையெல்லாம் ரெடி பண்ணி மாஃபிங் பண்ணி போட்டோ ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. என்கிட்ட காட்டுறதுக்கு காமிச்சாங்க. நான் சொன்னேன் அது பனையூரா இருக்கும், நல்லா பாருங்க. இவர் பதவி கூட பனையூர்ல தான் ஏத்துப்பாரு, சட்டமன்றத்தில் வந்து ஏத்துக்க மாட்டார், பனையூர்ல தான் ஏத்துப்பாரு. அதை விட அட்ராசிட்டி என்னன்னா 29 பேர் கொண்டு ஒரு லிஸ்ட் வந்து வெளியாயிருக்கு. அதாவது மாதிரி அமைச்சரவை. நீ இன்னும், அதாவது இந்த சந்திரமுகி படத்துல வந்து சொல்ல ஒருத்தருக்கு எந்திரிச்சு உட்காரவே வைக்கலையா, ஆனா 9 பொண்டாட்டி அப்படின்னு சந்திரமுகி படத்துல வந்து ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, இன்னும் தேர்தல் ரிசல்ட்டே வரல,
யாரு சிஎம் எத்தனை சீட்டு நீங்க ஜெயிக்க போறீங்க, 29 அமைச்சரவை நீ அமைக்கணும்னா அந்த 29 ஜெயிக்கணும் இல்லையா? முதல்ல நீங்க ஆட்சி அமைக்கணும் இல்லையா? நீங்க ஆட்சி அமைக்கணும்னா குறைஞ்சபட்சம் 118 தனி, நீங்க என்ன தனியா நிக்கிறீங்க, தனி பெரும்பான்மை வேணும். 118 சீட்டு வந்து நீங்க ஜெயிக்கணும். அந்த 118 சீட்டு ஜெயிச்சாதான் நீங்க இந்த மாதிரி 29 அமைச்சர்களை வந்து போட முடியும். எம்எல்ஏவே ஆகுறீங்க இல்லையானே தெரியல. இதுல இன்னொரு உருட்டு வேற, இன்னொரு உருட்டு இல்ல அது உண்மையா எனக்கு தெரியல. அதிமுக கூட போஸ்ட் போல் அப்படின்றாங்க இல்லையா, அதாவது இந்த இவங்க எலெக்ஷன் ரிசல்ட் வெளியான பிறகு தொங்கு பாலம் மாதிரி வந்து யாருக்குமே இல்லாம யாரோட கூட்டணி வைக்கும் போதுதான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது விஜயை வந்து அதிமுக கூட சேர்த்து வச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான திட்டம் பாஜக வந்து போடுது. இல்லை இதுதான் பியூஷ் கோயல் அதுக்கப்புறம் ராம்தாஸ் அத்வால் எல்லாம் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப நாளமா. அதாவது தொங்கு பாலம் வந்தால் கண்டிப்பாக விஜயை நாங்கள் எங்களுக்குள்ள தூக்கி போவோம். இப்போ விஜய் வந்து திமுக கூட போகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அது என்னன்னா இவர் வந்து திமுக தான் எதிரின்னு சொல்லி பழகிட்டார். அதனால இவர் அதிமுக கூட போகிற வாய்ப்பு அப்படின்னா அப்போ பாஜக எதிரின்னு தானே சொல்லிட்டு இருக்க, அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுட்டு அங்கே போவேன், அப்போ உன்னை நம்பி ஓட்டு போட்டவங்களோட நிலைமை என்ன? இல்ல அப்படிதானே நீ சொல்லிட்டு இருக்கா, எதிரி இல்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அவர் எதிரி இல்லம்மா இல்ல. ஆனா அவங்க வந்து ஸ்ட்ராங்கா என்ன பேசிட்டு இருக்காங்க, இல்ல கொண்ட கொள்கையில நாங்க உறுதியா இருப்போம், ஆரம்பத்துல சொன்னதுதான் இப்பயும் ஒரு இது கூட நாங்க நகர மாட்டோம் மாத்த மாட்டோம் அப்படின்றீங்க. இப்போ இந்த போஸ்ட் போல் வச்சு நீங்க எப்படி அதிமுக கூட கூட்டணி, அதிமுக கூட என்டிஏ கூட்டணிக்குள்ள போனா நீங்க யார் ஆள்வீங்க? நீங்க 2 வருஷம் அவங்க 2 வருஷம். அப்ப பாஜக என்ன கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? இவர் இந்த தலைவர் படத்துக்காக அதிமுக போய் இவர் கை கட்டிட்டு இருந்தா அந்த மாதிரி பாஜக வந்து கை கட்டி வேடிக்கை பார்த்து வாய்ப்பில்லை. அதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல. இவரை வேணா சேர்த்துப்பாங்க, ஆனா முதலமைச்சரா ஆக்குவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. 2 ஆட்சி நீ 2 ஆட்சி நான், அதாவது 2 ஆண்டு காலம் நீ 2 ஆண்டு காலம் நான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இதுவாகட்டும், அதுக்கு முதல்ல தொங்கு பாலம் ஒன்று வரணும். தொங்கு பாலம் ஒன்று வந்தால் தான் அந்த இது. ஸோ அப்படி வராது. திமுக 120க்கும் அதிகமான இடங்கள் திமுக மட்டுமே ஜெயிக்கும் அப்படின்னு நிறைய சர்வேக்கள் சொல்லுது. திமுகவிலையும் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு பதட்டமே இல்லை. ஏன்னா ஸ்டாலின் அவர்களை பற்றி கேட்கும்போது வெற்றி வாய்ப்பு ஸ்ட்ராங்காக இருக்குன்றாரு, டிவிகே க்ளோஸ் அப்படின்னு இப்படி மறுபடியும் காட்டுறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களே வந்து ஓகே நம்ம ஜெயிக்கிறதுக்கான, ஏன்னா கூலா உதயநிதி கிளம்பி வெளியூருக்கு போயிட்டார், நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் வெளியூருக்கு போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது திமுக தன்னுடைய வெற்றியை தக்க வைத்துக் கொள்கிறதோ, அதனால தான் திமுக வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஆனால் அதெல்லாம் வந்து மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் யார் என்ன ஏது அப்படின்னு. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ குழந்தைங்க வந்து ஓட்டு போட சொல்லி அடம் பிடிச்சி சாப்பிடாம இருக்க குழந்தைகள் ரிசல்ட்டில் விஜய் அவர்கள் தோத்துட்டாரு, தாவேக்கா ஜெயிக்கல அப்படின்னும் போது எந்த மாதிரியான பின்விளைவுகள்லாம் வரப்போகுது நினைச்சாதான் இந்த நான் ஒரு மீன்ஸ் வந்து பசங்களை ரொம்ப இதுவாகவே கண்காணிக்கணும். அது வந்து நம்ம வெறும் 10 வயசு குழந்தைங்களை மட்டும் நம்ம யோசிக்கணும். இந்த 18 வயசு சில தற்கூரி பெண்களே இருக்காங்க பார்த்தீங்களா, நான் வந்து சோத்துல விச வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களை எல்லாருமே தயவு செய்து தற்கூரி தானே அப்படின்ட்டு அனாதையாக விட்டுற. இது நாட்டில் இருக்கிறதே நாட்டுக்கு ஒரு பாரம். அது உண்மைதான், ஒரு பக்கம் ஒன்றுமே புரியாமல் தற்கூரி மாதிரி சுற்றிட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்காக ஒரு உயிர் போகிறத நம்ம கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. எந்த தோல்வியோ வெற்றியோ எதுவாக இருந்தாலும் வெற்றியாக இருந்தால் கொண்டாடுங்க, தோல்வியாக இருந்தால் அடுத்து பார்த்துக்கலாம். இப்போ சீமான் சொல்லிட்டு இருப்பார்ல, கட்டி இழுப்போண்டா வந்தா மழை போனா இது அப்படின்னு வரல அவரு. அதாவது என்ன சொல்றாரு, அது வந்து வெற்றி பயிற்சி, வெற்றி பெற்றாது தோல்வி பெற்றா அது பயிற்சி, முயற்சி பயிற்சின்னு ஏதோ கதை விடுவார். அந்த மாதிரி நீங்களும் முயற்சி பயிற்சின்னு பாஜகவை பார்த்து கற்றுக்கோங்க. தோல்வி எத்தனை தோல்வி இன்னைக்கு கூட அசராமல் இது வரையும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வெற்றி அடைஞ்சா கொண்டாடுங்க, தோல்வி அடைஞ்சா அடுத்த தேர்தல் பார்க்கலாம், தயவு செய்து போங்க. அண்ணன் தோத்துட்டாரு, நான் சோத்துல விச வைக்கிறேன், நீங்கள் சாகிறது இல்லாமல் குடும்பத்தையே ஏதோ நாசம் பண்ணிடக்கூடாது அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரியான நியூஸை நான் ஒரு மீம்ஸ் பார்த்தேன். அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைச்ச உடனே முதல் கையெடுத்து பெருசாக ஒரு மனநல காப்பகத்தை திறக்கிறதுக்கு தான், விஜயால் பாதிக்கப்பட்டு மனநல காப்பகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக விஜயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மனநல காப்பகம் அப்படின்னு ஒரு விஷயமா ஒரு இது கையெழுத்தை வந்து முதலமைச்சர் போடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. மே 4 நேரம்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சிடும். ஸோ பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம்.